பண்றோம், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பேச மாட்டியா? உன்னை இந்த மாதிரி பார்க்கல, ப்ளீஸ் என்னை ஏமாத்திராத. ஏய் ரவி, அம்மா என்னம்மா பண்ணேன்? உங்களே உள்ள விட மாட்டேன்றாங்க. அப்படி இருந்து ஒரு டைம் சரி பாக்குறீங்க, இருங்க. என்ன சரிங்கம்மா, நீங்க போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு இன்னும் சொல்லலையா? தலை சுத்துற மாதிரி இருக்கு. சத்யா என்னாச்சு? சத்யா என்னாச்சு? என்னடா உன் கண்ணும் போயிருச்சா? ஆமாண்டா, அடி பின்னி எடுத்துட்டாங்க. தப்பிச்சு ஓடிரலான்னு பார்த்தா எங்கிட்டு கடந்து வந்தாங்கன்னே தெரியலடா. ஒரே அமுக்கா அமுக்கி விட்டாங்க. இங்க பாத்தியா, செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒய்யாரமா நின்று வேடிக்கை பார்க்கறத. மேடம், வாய மூடுங்கடா. இதுக்கு இன்னும் திமிர அடங்கல பாத்தியா? ஆமாண்டா. சரி, எவ்வளோ வேணாலும் அடிச்சிட்டு போகுது, நமக்கு என்ன, அது என்ன புதுசா? ஆனா பெரிய இடம், நம்மளையும் சேர்த்து அப்படியே வெளியே எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் கேளேன். இப்பதானே நான் அடி வாங்கினேன், நீ கேட்டு இன்னொரு டைம் நீ அடி வாங்கு. அங்கிள், அங்கிள், நான் இங்க இருக்கேன். நிலா, என்ன நிலா இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த மாதிரி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருக்கலாம்ல. இல்ல அங்கிள், ஏதோ ஒரு கோவத்துல ரவி எனக்கு கிடைக்க மாட்டானோ அப்படின்ற பயத்துல தான் நான் கண்டபடி ஏதேதோ செஞ்சுட்டேன். ஆனா இப்போ ரவி எனக்கு கிடைக்கல, இதுக்கப்புறமும் கிடைக்க மாட்டான். யாரு சொன்னா அப்படி? நீ என்னைக்கா இருந்தாலும் என் வீட்டு மருமகன் நீ தான். அவன் என்ன உன்னை வேண்டான்னு சொல்றது? நான் உனக்கு அவனை கட்டி வைக்கிறேம்மா. இல்ல அங்கிள், எனக்கு நம்பிக்கையே போயிருச்சு. ரவி மனசுல கொஞ்சமாச்சு இடம் பிடிக்கலான்னு நினைச்சேன். ஆனா அவன் திட்டம் போட்டு பிளான் பண்ணி என்னை கரெக்டா என்னோட வீக்னஸ் பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டான். நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. கடைசி நேரத்தில் வந்து எல்லாமே சொதப்பிருச்சு அங்கிள். இல்லைன்னா இந்நேரம் ரவி என் கழுத்தில் தாலி கட்டியிருப்பான். இப்போ பார்த்தீங்களா என் நிலைமை என்னன்னு? கவலைப்படாதம்மா, உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வக்கீல் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். உன்னை ஜாமீன்ல வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பணம் கட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வக்கீல் வந்துருவாரு. உன்னை நான் கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்கவே கூடாது. நான் இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுற? உங்க அப்பங்காரன் என்னை நம்பிதான் உன்னை இந்தியா அனுப்பியிருக்கான். நான் தானே உன்னை பார்த்துக்கணும். கவலைப்படாத. ஆனா இதுக்கு அப்புறம் ஏதாச்சும் பிளான் பண்ற அப்படின்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன், சரியா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற? இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும். எல்லாம் நமக்கு ஒரு பாடம் தானே. கரெக்டாக சொன்னீங்க அங்கிள். எனக்கு இந்த பாடம் ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன இன்னும் விஜய் ஆளை காணா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்களே, அப்பதே இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, ஆளை காணாமே. சரி, கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன் பண்ணுவோம். வாங்க விஜி, வந்துட்டீங்களா? ராதாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கு, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. கஷ்டமா இருக்கு. நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல. சரி, கண்ணா அக்காவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தான், அதான் அவனை கூட்டிட்டு வந்தேன். சூப்பருங்க. கண்ணாவை ராதாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவன் வந்து பேசினானா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்ல, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. கண்ணா, அக்காவை பார்க்க போலாமா? போலாம். ஆனா அக்கா முன்னாடி அழுக கூடாது, சரியா? சிரிச்சு பேசணும் அக்கா கிட்ட. நீ அழுதேனா அக்கா இன்னும் உடம்பு சரியில்லாம போயிடுவா, சரியா? அப்படியா? அப்பனா நான் அழுக மாட்டேன், அக்கா கிட்ட விளையாண்டுட்டு இருக்கேன். சரி, அக்கா கூட விளையாடலாம் முடியாது, நீ சும்மா அக்கா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்த. சரிங்க விஜய் அக்கா, வா போலாம்.
ராதா, அம்மா வந்திருக்கேன்டா, என்ன பாரு. ராதா, ராதாமா, ராதா. ஆ, அம்மா, ராதா. ஆ, எங்க இருக்கீங்கம்மா? சுத்தி வெள்ளையா தான் இருக்கு. என் தங்கமே. அம்மா. அழாத என் தங்கமே, அழக்கூடாது. அம்மா இருக்கல்ல. அம்மா, ரொம்ப பயமா இருக்குமா? என்ன பண்றதுன்னு தெரியல. சுத்தி யாருமே இல்ல, நான் தனியா இருக்கிறேன். என்ன உன் கூட கூட்டிட்டு போயிருமா? நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாது. என்னையும் உங்க கூடயே கூட்டிட்டு போயிருங்க. ராதா, என் கூடயே உன்னை கூட்டிட்டு போறதுக்கான நேரம் இது இல்லை. உனக்குன்னு நிறைய கடமை இருக்கு, நிறைய பொறுப்பு இருக்கு. மறந்துட்டியா? நான் உன்னை விட்டு போகும் பொழுது கண்ணாவை உன்கிட்ட தானே ஒப்படைச்சிட்டு போனேன். நீ தான் அவனை பார்த்துக்கணும், நல்லா அவனை படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு ஆக்கணும்னு சொல்லி நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினேல, அதை நிறைவேற்றாமலே நீ என் கூட வரியா? ம்? அம்மா, கண்ணத்தோட அழாத. இங்க பாரு ராதா, நானும் அப்பாவும் உன் கூடயே தான் இருக்கோம். உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பார்த்துக்கிறோம், சரியா? நாங்க உன் கூடயே இருக்கும் பொழுது உனக்கு என்னடி பயம் சொல்லு? என் கூட வர்றதுக்கான நேரம் இது இல்லை. உனக்குன்னு வாழ்க்கை இருக்கு, உனக்குன்னு நிறைய சந்தோஷம் இருக்கு. நீ அதை வாழணும், நீ சந்தோஷமா வாழணும். அதை நானும் அப்பாவும் உன் பக்கத்திலேயே இருந்து தான் கண் குளிர பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம். அப்பதான் எங்களோட ஆத்மா சாந்தி அடையும். இப்போவே என் கூட வாரேன்னு சொல்றியே, உன்னை நம்பி உன் தம்பி இருக்கான், மறந்துட்டியா? ம்? கண்ணா, ஆமா, கண்ணா இருக்கான்ல, அவனை நான் பார்த்துக்கணும்ல. ம், ஆமா, அவனை நீ பார்த்துக்கணும். கண்ணை முழிச்சுக்கோ ராதா, உனக்கான வாழ்க்கை உனக்காக காத்துட்டு இருக்கு, சந்தோஷமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. ம், கண்ணை முழிச்சுக்கோ. அம்மா, என்னை விட்டு போகாதீங்க, என் கூடயே இருங்க. உன் கூடயே தான் இருப்போம், எங்கேயும் போக மாட்டோம், சரியா? இப்ப கண்ணை முழிச்சுக்கோ ராதா. கண்ணா, அம்மா. போ ராதா, கண்ணா கூப்பிடுறால, போ. நல்லபடியா அவனை பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன். போகாதீங்கம்மா. அம்மா, அம்மா, அக்கா. கண்ணா, கண்ணு மூடி, என்ன பாரு. அக்கா. கண்ணா, கண்ணா, இப்படிலாம் கத்தக்கூடாது. ராதா, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க. கவலைப்படாத, நாங்க எல்லாம் உன் பக்கத்துல தான் இருக்கோம். நல்ல வேலை நீ கண்ணு முழிச்சிட்ட. இரு, நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அக்கா, அது என்னது மூக்குல? கண்ணா, கண்ணா, எனக்கு தெரியும், நான் வந்து பேசினாலே நீ கண்ணை திறந்துருவேன்னு. அதான் என்ன கூட்டிட்டு வந்தாங்க. விக்கி, ஏதாச்சும் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேம்மா, இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன். விஜி வந்தாங்க, அதான் அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு நான் இப்போ தான் போய் சாப்பிட்டு வந்தேன். நீங்கம்மா? சாப்பிட்டேயா? இந்த ஹாஸ்பிட்டல் சாப்பாடு தான் கொஞ்சம் சேர மாட்டுது. பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்கள் ஏமா ஹாஸ்பிட்டலே நைட்டும் பகலுமா இருந்து கஷ்டப்படுறீங்க? நாங்கள் பார்த்துக்கிறோம்ல, நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இல்லடா விக்கி, நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு நம்ம தானே பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் நம்ம சைட்லேயும் தப்பு இருக்குல்ல. அதுக்கு இல்லைம்மா, உங்கள் உடம்புக்கு எதுவும் சரியில்லாமல் போயிட போகுது. அது பரவாயில்லடா, நல்லபடியாக ராதா கண்ணு முழிச்சா போதும். என் பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணும். நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துக்க போகிறா? தாயில்லா பிள்ளை, நம்ம தானே தாயாக இருந்து பார்த்துக்கணும். பரவாயில்ல, இருக்கட்டும்.
என்னங்க என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? டாக்டர் கூப்பிடணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ராதா கண்ணு முழிச்சிட்டா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சீக்கிரம் வாங்க. கடவுளே கடவுளே, உனக்கு கோடான கோடி நன்றிகள். அம்மா நீங்க போய் பாருங்க, நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். கண்ணு முழிச்சது இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. சரியா? அம்மாடி ராதா, இப்ப நீ நல்லா இருக்கேல? உனக்கு ஒண்ணு இல்லைல்ல? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீ கண்ணு முழிச்சதுல. பாவம் ரவி தவிச்சு போயிட்டான். இந்த நேரத்துல எங்க போய் தொலைஞ்சிட்டான்னு தெரியல. அம்மாடி ஏதாச்சும் வேணுமாமா? தண்ணி ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? வாங்கிட்டு வர சொல்லட்டா? சரிம்மா சரிம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசாத. இப்போ டாக்டர் வந்துடுவாங்க என்ன? எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க, நான் உங்களை செக் பண்ணணும். சரிங்க டாக்டர். கண்ணா வா வெளியே போகலாம். அக்கா கூட இருக்கலாம், அப்புறம் வந்து இருக்கலான்னு. இல்லைன்னா டாக்டர் ஊசி போட்டுருவாங்க. வா. ஆமா வா போயிடலாம். ராதா நீங்க இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆர் யூ ஓகே? ஏதாச்சும் பெயின் இருக்கா? வாய் திறந்து பேசுங்க, அதெல்லாம் பேசலாம். பேச முடியல டாக்டர், கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு. சரி, உங்க கை கொடுங்க. சத்யா இப்ப எப்படி இருக்கு? எப்படி தாங்க இருக்கு, வாந்தி வாந்தியா வருது. ஐயோ, வாந்தி வந்தா எடுத்துரு, என்ன அடக்காத. சத்யா அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்ச மணி உட்காந்துரு, நான் போய் உனக்கு கஷாயம் எடுத்துட்டு வரேன். வேண்டாத்த, இங்கே இருங்க, எங்கே போகாதீங்க. அப்படியே நெஞ்சு தடவி கொடுத்துட்டே இருங்கத்த, அப்போதான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. சரி சரி, நான் இங்கே இருக்கிறேன். விக்ரம், ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கூட்டிட்டு போய் பாருடா. நானும் அதான் சொன்னேன், வரமாட்டேன்றாளே. கொஞ்ச நேரம் ஆகட்டுங்க, எந்திரிச்சு நின்னாலே தலை அப்படியே கிர்ன்னு சுத்துது. சரி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நம்ம சாயங்காலமா போகலாம் சரியா? அம்மா காலையில சாப்பிட்டாலா இல்லையா? சாப்பிட்டாடா விக்ரம், சாப்பிட்டு தான் ஆஃபீஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கு முன்னாடி ராதாவை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தால. சரி சரி, நம்ம அப்போ சாயங்காலமா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு ராதாவையும் பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்க. சரிடா கண்ணா, விழுந்துடாத. விக்கி, ரவி சார் எங்க போயிருக்காரு? அதான் எனக்கும் தெரியல, பக்கத்திலே இருப்பான், இன்னைக்குன்னு பார்த்தா ஆளையே காணாமே. ரவி அவங்க பாட்டியை கூப்பிட போயிருக்காமா. பாட்டி பார்க்கணும்னு சொன்னாங்க ராதாவை, அதான் நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். இப்போ வந்துடுவாங்க. சரிங்க. அதோ பாட்டியும் ரவியும் வந்துட்டாங்களே. என்னாச்சு? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ராதாவுக்கு என்ன ஆச்சு? டேய் ரவி, இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்த. இப்பன்னு பார்த்து எங்கடா போன நீ? பாட்டியை கூப்பிட போயிருந்தேன்டா, 10 நிமிஷம் தானே ஆச்சு, அதுக்குள்ள என்னடா ஆச்சு? ரவி சார், இனி எல்லாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு. ராதா கண்ணு முழிச்சிட்டா. என்ன சொல்றீங்க விஜி, உண்மையாவா? நான் தான் அப்பயே சொன்னேல, என் பேரண்ட்டுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். யசோதா மருமக இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? போய் பார்க்கலாமா? அத்தை இப்பதான் கண்ணு முழிச்சா அந்த பொண்ணு, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, என்னன்னு வந்து சொல்லுவாங்க அத்தை. அப்படியா? சரி சரி சரி. ரவி சொல்லுங்க டாக்டர், ராதா இப்ப எப்படி இருக்கா? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட், ஆல் ரைட். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம். அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உடம்புல ஒரு சில காயங்கள் இருக்கனால அதுக்கெல்லாம் டேப்லெட்ஸ் மருந்தெல்லாம் கொடுக்குறேன், அதை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள். அவங்க உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குது, அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டு வரணும். ஓகேயா? மற்றதெல்லாம் நர்ஸ் சொல்லுவாங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் என் ராதா உயிரை காப்பாற்றிருக்கீங்க. எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, எல்லாம் கடவுள், உங்களோட நம்பிக்கை, அவ்வளோதான். டாக்டர் இப்போ நாங்கள் போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஆனால் எல்லாரும் போகாதீங்க, ஒரு ஆளாக போய் பாருங்கள். அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. தேங்க்யூ டாக்டர்.
யோ வெல்கம். பாய். ரவி போய் பாருடா ராதாவை. ம் சரிடா. என்ன நிக்கிறான்? டேய் ரவி போடா. டேய் ஒரு மாதிரியா நர்வஸா இருக்குடா. ம் இப்பதான் பொண்ணு பார்க்க போற மாதிரி போறான். போடா. எவ்வளோ நாளாச்சு ராதா உன்கிட்ட பேசி உன்னை பார்த்து. உனக்காக தான் அவ காத்துட்டு இருப்பா. உன்னைதான் பார்க்கணும்னு ஆசைப்படுவா. சீக்கிரம் போ. ம் சரிடா. நீங்கெல்லாம் இங்கே என்ன பண்ண போறீங்க? நீ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம்டா. இல்லை இல்லை, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு வந்துருங்களேன். சரியா சரி, நாங்க எல்லாரும் சாப்பிட்டு வந்துடும். புரியுது. நீ போ. சச்சா இல்லைம்மா, காலையிலேருந்து யாரும் சாப்பிடாம இருந்திருப்பீங்க, அதான் சொன்னேன். டேய் ரவி, நான்லாம் சாப்பிட்டேன், நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ போய் 2 நிமிஷத்தில் ராதாவை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் என் தங்கச்சியை நான் பார்க்கணும். டேய் டேய் டேய். சரியா, போய் பாரு. நாங்க சாப்பிட்டு விட்டு மெதுவா வரோம். சரியா? பாட்டி தான் கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற. பாட்டி, இவங்கெல்லாம் உன் பொறுப்பு, புரியுதா? ஓகே டார்லிங், எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ கவலையே படாத, மத்தியான சாப்பாட்டையும் சேர்த்து முடிச்சிட்டு வந்துடுறான். பாட்டி சரிடா, போய் பாரு போ. சரிடா. என் பேராண்டிக்கு இப்பதான் மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு.